ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 4-5 சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்படி ஓர் அடிக்கிறது, அதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நான் கை வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு. அதாவது முந்தி சைடுங்க சாரியில் அந்த இடத்துல வந்து கட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம், சிசர் போட்டு. நான் வந்து எப்பயுமே அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து ரொம்ப வந்து கிராஸாக இருந்தது. முந்தி சைடு வந்து எப்பயுமே நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்துருக்குங்க முந்தி சைடு. அதனால் நான் கிராஸ் வந்து பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணனா வானவெளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படியே வளைஞ்சிட்டு அந்த மாதிரி வளைஞ்சி இருக்குங்க. நான் உங்களுக்கு சாரீ காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்இவனாக வந்து இருக்குது, ரொம்ப கிராஸாக இருந்தது. நான் அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல நான் கட் பண்ணி நான் ஸ்டிச்சிங் பண்ணேன்னா வானவெளி மாதிரி வளைஞ்சிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி சைடு விட எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுற பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அதனால தான் நான் அந்த வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த துணியும் சேர்த்து வந்து கிராஸ் எது வருமோ கிராஸ் இல்லாத மாதிரி நேர் பார்த்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே உள் சுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து கிராஸ் இருந்தது அப்படின்னா நான் நேர் பார்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இது வந்து முந்தி சைடு இருக்குது இல்லைங்களா வளைவா, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வச்சு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன், நேர் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் வந்து இதில் இருக்க ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இது வீடியோவாக சொன்னோன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ வந்து எடுத்து போட்டேன். நீங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ கிளாஸாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ப்ளவுஸ் தான் ஆரம்பத்தில் கட் பண்ணேன். கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட சேர்த்து சாரியும் அந்தளவுக்கு அவ்வளோ கிராஸாக இருக்குது. இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது, எவ்வளோ கிராஸாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரி ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராஸாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ் ப்ளவுஸுங்க. இவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் பத்தவே பத்தாது. ஸோ ப்ளவுஸை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு வந்து சாரியும் சேர்த்து வந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ப்ளவுஸை விட சாரியும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் நேர் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவங்க வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்குது, 42 இன்ச்சு ப்ளவுஸு. இவங்களுக்கு வந்து வெறும் ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. சரிங்களா? இப்போ அடுத்தது இன்னொரு சாரீ வந்து பார்க்கலாம். இதுலையும் பாருங்கள் ரொம்ப பயங்கரமான கிராஸு. இதுவும் முந்தி சைடு தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி கிராஸாக இருக்குன்னு பாருங்கள், அப்படியே வளைவாகவும் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் வளைவு வந்துருக்கு, வளைவு வந்து நடுவில் உள்பக்கமாக வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே வந்து கீழே வர அப்படியே வளைவாக வந்திருக்கு. இதையும் நான் வந்து நேர் பார்த்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சிசர் கட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே நான் கட் பண்ணனா ஒரு மாதிரி வளைவாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நான் நேர் பார்த்துட்டு சிசர் கட்டிங் கொடுத்துட்டு நேர் பார்த்துட்டு இதே அளவுக்கே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தி சைடு எப்பயுமே துணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தியை விட எக்ஸ்ட்ராவாக துணி வந்து கொடுத்துருக்காங்க. நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் வரும்போது கரெக்டான அளவு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் வர முந்தியை விட எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பீஸும் சேர்த்து வருது. நான் நேர் பார்த்து நேர் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும், இந்த சாரீ எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ பீஸ் வந்து கிராஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மார்க் பண்ணியிருக்கிற அளவில் நம்ம கட் பண்ணோம், கண்டிப்பாக சாரீ வந்து போயிடுங்க, ரொம்ப கிராஸ் அடிச்சிடும். இப்போ உள்பக்கம் வந்து நான் எப்படி அந்த சாரீ வந்து கட் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இது சாரியோட ப்ளவுஸும் வித் ப்ளவுஸோடவே இருக்குது. போன சாரீ வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து வீடியோ காட்டல. அதனால தான் நான் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிற சாரியிலேருந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைங்க. எனக்கு வந்து கிராஸாக இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். சாரியை விட ப்ளவுஸ் வந்து கிராஸாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி வளைவாக இருக்குது அப்படின்றது. ப்ளவுஸ் வந்து ரொம்ப பயங்கர கிராஸு ப்ளவுஸ் சுத்தமாக பத்தவே பத்தாது. நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த சைடு கட் பண்ணும்போது ரொம்ப கிராஸாக இருந்தது. நான் திருப்பிக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு கீழ் சைடு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. திருப்பிட்டு கொஞ்சமாக ப்ளவுஸை விட கொஞ்சம் சாரீ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் கொஞ்சமாக கட்டிங் கொடுத்துட்டு அந்த சாரியில் வந்து ஒரு நூலை வந்து பிடிச்சி இழுங்க.
நான் கட் பண்ண இடத்துல சின்னதாக ஒரு நூல் இருக்கும் பாருங்க, ஒரே ஒரு நூலை மட்டும் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நூல் வந்து நேராக கொண்டு வரும் பாருங்க, நூல் இலைகள் வந்து நேராக வரும். அந்த நூல் இலைகள் வர இடத்துல வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. திருப்பியும் அந்த நூல் இலைகள் வர இடம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா திருப்பியும் இன்னொரு இலைகள் இன்னொரு இலை நூலை வந்து இன்னொரு நூலை வந்து பிடிச்சி இழுங்க. அதே வாக்கத்திலேயே நேராக வரும் பாருங்க எவ்வளோ கிராஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் எவ்வளோ கிராஸாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைச்சோன்னா ப்ளவுஸ் வந்து எங்கேருந்துங்க பார்த்துக்கும். அவங்க வந்து 42 இன்ச்சு ப்ளவுஸ் அவங்களுக்கு உடம்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா 42 சுத்தமாக பத்தாது. இதுவே நான் ஜாயின் வச்சு தைச்சேன். இந்த ப்ளவுஸில் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியே வந்து எனக்கு சுத்தமாக வந்து ப்ளவுஸ் பத்தலை. பட்டிக்கு வந்து துணியே பத்தலை எனக்கு. திருப்பியும் எந்த இடத்துல தெரியலையோ அந்த இடத்துல ஒரு நூலை பிடிச்சி இழுங்க. சூப்பராக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நூல் வந்து இழுத்து கொடுக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த வளைவு வந்து வரும். அந்த இடத்துல வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த இடம் தெரியும் உங்களுக்கு இழுக்கும்போது. அந்த இடத்துல சுருக்க விழும், அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கிராஸ் வந்து நேர் பண்ணி எடுத்துட்டோம். ப்ளவுஸ் இப்போ விரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிராஸாக வளைஞ்சி எவ்வளோ கிராஸாக வந்திருக்கு பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாரி வந்தது, அதுக்கப்புறம் இருக்க எவ்வளோ பெருசு வந்து கிராஸ் அடிச்சிருக்குன்ட்டு. இப்போ ப்ளவுஸை வந்து மடித்து காட்டுறேன் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸ் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு. ஆனால் சாரீ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிராஸு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் சுத்தில் வந்து கிராஸ் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நூலை பிடிச்சி இழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க, எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் முந்தி சைடு வந்து கிராஸ் அடிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கவே முடியாது. எனக்கு வந்து நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் முந்தி சைடு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால நான் அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணி நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவே வந்து முந்தி சைடு இல்லை, துணி இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், நம்மளோட பாடம் அவ்வளோதாங்க. இப்போது இன்னொரு சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வருகிற சாரியில் வந்து பாருங்கள், இந்த சாரீ அந்த மாதிரி தாங்க, கண்டுபிடிக்கவே முடியல ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்ட்டு. அதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பூ டிசைன் வந்து எந்த சைடு வருதோ, அதாவது இப்போ ராங் சைடு நம்ம தைச்சோம் அப்படின்னா நூல் இலைகள் பூ டிசைன் வந்து நேராக கரெக்டாக இருக்கும் உள் சுத்தில் சொல்கிறேன். இதே நம்ம வந்து ரைட் சைடு வந்து தெரியாமல் மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குங்க. அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கு, பூ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது பாருங்கள், வந்து ரைட் சைடு டார்க்காக இருக்குது. உள்பக்கம் திருப்பி பார்க்குறேன் பாருங்கள், பூ வந்து லைட்டாக இருக்குது. இதே க்ரீன் கலர் பூ பாருங்கள் லைட்டாக இருக்குது கலரு. மேல் பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. இதை மாதிரி லைட் எது டார்க் எதுன்னு பார்த்து கூட ராங் சைடு எது ரைட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாரியில் ஒரே மாதிரி வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சி இதே மாதிரி ஓரடிச்சு சாரியில் வந்து ஓரடிச்சு பாருங்கள். இது வந்து ராங் சைடு, அதனால் இந்த சைடு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து சாரியை ஓரடிச்சிட்றேங்க. ஒவ்வொரு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரைட் சைடு எது ராங் சைடு எதுவும் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்க சாரிக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னாலும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகினர் ஸ்டேஜில் ஆரம்பத்தில் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு சாரீ வந்து ஒரே சைடாக தைச்சிருவேன், ரைட் சைடு எது ராங் சைடு எதுவுமே சுத்தமாக தெரியாது. ரெண்டு சைடுமே ஒரே பக்கமாக வர மாதிரி ராங் சைடே வச்சு தைச்சிருவாங்க. அவங்க கட்டும்போது கட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டுவாங்க, பாருமா உள் சுத்து வந்து உள் பக்கம் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன், நான் மேலே வந்து போட்டேன்னா முந்தி சைடும் பாரு அதே மாதிரி உள்பக்கமாக தைச்சிருக்க, மாற்றி தைச்சிட்ருக்க, ஏதோ ஒரு சைடு மாற்றி தைச்சி கொடு கரெக்டாக வர மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரடிச்சு எடுத்துட்டேன். இது ஒரு சாரீ, அடுத்தது இன்னொரு சாரீ வந்து காட்டுறேன் பாருங்கள். பூ வர சாரீலலாம் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, பூ எந்த கலரில் இருக்குன்ட்டு. இந்த சாரீ வந்து பாருங்கள் எப்படி காட்டுறேன்ட்டு. சாரீ ஃபுல்லுமே ப்ளைனாக இருக்குங்க. இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ப்ளைனாக வர சாரீலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. இந்த மாதிரி மேலே வந்து இந்த
சைடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேடு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தி குத்தி இந்த ஓரமும் அந்த ஓரமும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து நெச்சிருப்பாங்க. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஓரம் அடிச்சிட்டேன். இது மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் துணி வந்து திக்காக இருக்கும். உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக இருக்கும். இந்த ஓரத்தில் நான் மார்க் பண்ணி காட்ட பாருங்கள். இந்த ஓரத்தில் நூல் இலைகள் வந்து திக்காக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ராங் சைடு இது ரைட் சைடு எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.